கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய தயை என்கின்ற தலைப்பில் தேவன் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிக்கின்ற அந்த மாபெரும் தயை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. தேவன் அன்போடு அழைக்கிறார். இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை அழைப்பு கொடுத்தார். மத்தேயு 11 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எங்கள் எல்லாரின் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவ பாரங்களையும் வருத்தமான பாரங்களையும் நம்மை அகற்றிவிட்டு அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்க அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினான். அவனோ அநேக உபாய தந்திரங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அதிக சிக்கலாக, கேடாக, தேவனை விட்டு தூரமாக மனிதன் மாற்றிக்கொண்டான். ஆனால் இந்த மனிதனை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுதான் ரொம்ப ஆச்சரியம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, நமக்கு விரோதமாக செயல்படுறவங்கள நம்ம நேசிக்க முடியாது. அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க ரொம்ப பொல்லாத ஆட்கள் அப்படின்னு நம்ம அவங்களுடைய குறித்து ஒரு முத்திரை குத்தி வச்சுருவோம். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை பாருங்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பேதுரு கேட்டார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லி. கர்த்தர் சொன்னார். அவன் பேதுரு கேட்குறான், 7 தடவை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் சொன்னார், 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை மன்னிக்கணும்னு சொன்னார். அது எவ்வளோ ஒரு சவாலான ஒரு பதில். அது ஜீவியத்தில் ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. 7 தடவை மன்னிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் 70 தடவை மன்னிப்பது அது தெய்வீக குணாதிசயம். இந்த இடத்துல கர்த்தர் மிக அழகாக மன்னிப்பின் மேன்மையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தயை பெருத்திருக்கிறார். ஒரு சகோதரன் இடத்துல ஒரு முறை பேசி கொண்டு அவர் சொன்னார், அடிக்கடி அதே பாவத்தை செஞ்சுட்டு திரும்ப திரும்ப போய் ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கன்னு கேட்குறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஆண்டவரை கேலி பண்ண மாதிரி இருக்குதே. திரும்பவும் அதே தப்பை செஞ்சுட்டு அதே தவறை செஞ்சுட்டு போய் ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு கேட்குறதுக்கு அவர் மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே வாசிக்கிறோம், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தயை பெருத்த தேவன். தயை அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் தயை. நன்மை செய்ய தேவன் நம்ம மேலே விருப்பமாக இருந்தார்னா தயையை அவர் காண்பிப்பார். அப்போ தேவன் இந்த இடத்துல தயை பெருத்திருக்கிறார். மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய விருப்பம் அவரிடத்துல மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே எத்தனை தடவை விழுந்தாலும், எத்தனை தடவை தேவனை நம்ம வேதனைப்படுத்தினாலும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று அவர் அன்போடு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான தேவ சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். இந்த ஏசாயா 55:7 தேவனுடைய குணாதிசயம் என்ன? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 2வது, வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். சில வேளைகளில் சில மனிதர்கள் வீட்டுக்கு போகலாமா, போனால் நம்மளை வாங்கன்னு கேட்பாங்களா, அல்லது அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்களா, அல்லது வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிடுவாங்களான்னு சொல்லி சில மனிதர்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். ஆனால் தேவனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் தான் அழைக்கிறார்.
இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஏசாயா 55 1ஆம் வசனம், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள், வந்து சாப்பிடுங்கள், வாங்கிக்கிடுங்க, கொள்ளுங்கள். அழைப்பு, அன்போடு அழைப்பு. தாகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்போம்? தண்ணி தான் கொடுப்போம். தாகமாக இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாராம்? திராட்சரசமும் பாலும் கொடுக்குறாராம். ஐயோ, திராட்சரசம் ரொம்ப காஸ்ட்லியே, பால் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லையே, பரவாயில்லை, பணம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, வாங்க, வந்து நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி, உங்களுக்கு ஃப்ரீ, இலவசம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நாட்டில் இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஜனங்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காக இலவசம் கொடுக்குறாங்க. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்த்து, எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்த்து அவர் இலவசமாக கொடுக்கல. நம்மிடத்தில் அவர் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவன், அவர் தன்னிறை உள்ளவர், அவர் யாரையும் சார்ந்து இருக்கணும் என்ற அவசியமே இல்லை. ஆகவே தான் அவர் தயை பெருத்திருக்கிற தேவன். வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் நீங்கள் வாங்கி குடிங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பாவம் என்கின்ற படுகுழியிலே, பாவம் என்கின்ற சாக்கடையிலே தேவனுக்கு விரோதமாக பன்றியை போல காணப்படும் பொழுது அருவருத்து நம்மை வெறுத்து தூர தள்ளி விடாமல் அதுலேயும் கூட அன்போடு அழைக்கிற, வாங்க, உங்களுடைய உண்மையான தாகம் சாக்கடையில் தீராது, உங்களுடைய உண்மையான தாகத்தை நான் தீர்ப்பேன், ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஜீவ தண்ணீர் என்ற ஊற்றுகளிலே உங்களை வழி நடத்துவேன். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று பொங்கி பொங்கி உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய அளவுக்கு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் வரமாட்டீங்களா? நீங்கள் ஏன் வறட்சியான வாழ்க்கை வாழணும்? தாகம் என்கின்ற அந்த வறட்சியான நிலைமையில் இருந்து உங்களுக்குள்ளிருந்து அநேகரை தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ ஊற்று புறப்படும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுகள் புறப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி அழைக்கிறார். கடைசி நாள் அவர் சொல்றார், தாகமாக இருக்கிறவங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள். ஏசாயாவில் 55ஆம் அதிகாரத்தில் அழைத்த தேவன் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார், வாருங்கள், இலவசமாக வந்து சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த அன்பின் அழைப்பு. ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு நேசிக்கிறார். இது தேவனை மாதிரி யாரும் நம்மளை நேசிக்க முடியாது. உண்மையாய் நம்மை நேசிப்பவர் யார்? உற்றாரா, பெற்றாரா, மற்றவரா? இந்த உலகத்தில் யாருமே நம்மளை உண்மையாக நேசிக்கல. அவங்க எல்லாருடைய அன்பும் சுயநலமானது. எல்லாருடைய அன்பும் நம்மிடத்தில் ஒரு நன்மையை, ஆதாயத்தை எதிர்பார்த்தது. அது கிடைக்காத பட்சத்தில், கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் நம்மளை தள்ளிடுவாங்க. ஆனால் தேவன் இள வயதில் மட்டும் இல்லை, வாலிப வயதில் மட்டும் இல்லை, முதிர் வயதிலையும் கூட தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை தள்ளி விட மாட்டேன் என்று சொல்கிறேன். இதாங்க உண்மையான அன்பு. பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாரமாக போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்து தள்ளி விடுகிற, தங்களுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிற, அவங்கள வேதனைப்படுத்துகிற, ஏன் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். நம்மளை பெற்றாங்களே, நம்மளை வளர்த்தாங்களே, படிக்க வச்சாங்களே, இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்தாங்களே, அவங்கள நம்ம எப்படி அன்பு காட்டணும்? இல்லை. எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு உலகத்தில், ஆனால் ஆதாயத்துக்காக தங்களை வைத்திருக்கிற இந்த உலகத்தில், ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்சால் தள்ளி விடுகிற உலகத்தில், யெகோவா தான் பக்தன் கேட்குறான், என்னும் நன்மை ஏதும் என்னிடத்தில் இல்லையே, பின்னை நீர் என்னை நேசித்தீர், என்னில் கொண்ட அன்புதானோ? அன்று எந்த நன்மை என்னிடத்துல இல்லையப்பா, எந்த நன்மை என்னிடத்துல வாசமாக இல்லையே, ஏன் என்னை நேசித்தீங்கப்பா? என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அடிக்கடி உங்களை வேதனைப்படுத்துகிறவன் தானே, அடிக்கடி உங்களை விட்டு தூரம் போகிறவன் தானே, உங்களுக்கு பிரியமில்லாததையே செய்து செய்து என்னுடைய இச்சையின்படியே, என்னுடைய விருப்பத்தின்படியே, என்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து உங்களை கோபப்படுத்துகிறவன் தானே ஆண்டவரே, ஏன் என்னை நேசிக்கிறீங்க? பாருங்கள், அதுதாங்க தேவனுடைய அன்பு. அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் நம்மை படைத்த தேவன், அவர்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனை, நம்முடைய இரத்தத்தை நமக்காக சிலுவையில் கொடுத்த தேவன். இதுதாங்க உண்மையான அன்பு. ஆதாயத்துக்காக அல்ல,
நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்மை அன்போடு அழைக்கிறார். அப்போ திரும்ப வேண்டும், தேவனிடத்தில் நம்ம திரும்பணும். 2 காரியங்களை கர்த்தர் அங்கே சொல்கிறார். எந்தெந்த காரியங்களை எல்லாம் விட்டு நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 55:7 ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை சொல்கிறார். நம்ம வாசிக்கலாம். தன் வழியையும் தன் நினைவுகளையும் விட்டு 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, தன் வழியையும் தன் நினைவுகளையும் விட்டு. வழி, அப்போ நம்முடைய வழிகளை பார்க்கணும். நம்முடைய கால்கள் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கால்கள் சிலுவையில் ஆணி அறையப்பட்டுச்சு? நம்முடைய கால்கள் போன தவறான பாதைக்காகத்தான் அவருடைய கால்கள் சிலுவையில் ஆணி அறையப்பட்டது. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்போ நம்முடைய வழிகள், இன்னொன்று நம்முடைய நினைவுகள். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்முடைய நினைவுகளை விட்டு, நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய பெருமையான எண்ணங்கள், மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிற, மற்றவங்களுக்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்துகிற பெருமையான எண்ணங்கள். தேவனை ஏன் கர்த்தர் சிலுவையில் அவருடைய தலையில் முள்முடி? நம்முடைய பொல்லாத நினைவுகள், இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள். அருமையானவர்களே, திரும்புங்கள். திரும்ப வேண்டிய காரியங்களை விட்டு தேவனிடத்தில் வரணும்னா நாம் திரும்புங்கள். தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிற நாம், தேவனுக்கு விரோதமாய் போய்கொண்டிருக்கிற நாம், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே போய்கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய பிரியமான வழிக்கு நேராக நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய நினைவுகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவா காலத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய நினைவுகள், அந்த இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்படுத்துகிறார். மனுஷன் தன்னுடைய பொல்லாத நினைவுகளாலே, தன்னுடைய பாவமான நினைவுகளாலே, பொறாமையான நினைவுகளாலே தேவனை மனிதன் மனஸ்தாபப்பட வேதனைப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த வேதனையை தாங்கி கொண்டு அவர் அழைக்கிறார். வாங்கப்பா, திரும்ப கடவன். யார் இடத்துல திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பணும். இளையகுமாரன் துன்மார்க்கமாக துணிகரமாக போயிட்டான், தூரமான தேசத்துக்கு போயிட்டான், பாவமான வாழ்க்கை, தகப்பனுக்கு விரோதமான வாழ்க்கை. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் புத்தி தெளிந்து தான் தகப்பன் இடத்துக்கு திரும்பினான் என்று வாசிக்கிறோம். அந்த லூக்கா 15 3 காரியங்கள். ஒன்று, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி காசு, 3வது அங்கே இளையகுமாரன். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மேய்ப்பன் தேடினான். காணாமல் போன வெள்ளி காசை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடினாங்க. ஆனால் அந்த இளையகுமாரனை யாரும் தேடி போகலை. இளையகுமாரனை ஏன் தேடி போகலை? காணாமல் போன ஆடு பேதமையான ஆடு, வழி தெரியாமல் போயிட்டு. மேய்ப்பனுக்கு விரோதமாக அது கலகம் பண்ணலை. அந்த வெள்ளி காசும் தவறுதலாக விடப்பட்டுட்டு, தவறுதலாக அந்த ஸ்திரீ அதை விட்டுட்டான். அது ஆட்டினுடைய தவறல்ல, அந்த வெள்ளி காசுடைய தவறல்ல. ஆனால் 3வது காரியம் யாருடைய தவறு? அந்த இளையகுமாரன். அவன் ஒரு கலகம், விரோதமாக அவன் சண்டையிட்டு பாவத்தின் மேலே ஈர்க்கப்பட்டு தன் தகப்பன் இடத்துல இருக்கிற ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு போகிறான். கலகம் பண்ணினவனை போய் தேடி போய் திரும்ப உள்ளே கொண்டு வச்சா என்ன ஆகும்? அவன் திரும்பவும் பிரச்சனை பண்ணுவான், திரும்பவும் கலகம் பண்ணுவான், தகப்பனை வேதனைப்படுத்துவான். தகப்பன் பெரிய பணக்காரன் தான், அவனை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அந்த குமாரனை தேடி அவனும் போகலை, அவனுடைய வேலைக்காரர்களையும் அவன் அனுப்பலை. ஆனால் அவன் தன்னுடைய குமாரன் திரும்பி வருவதற்காக அவன் காத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆட்டை தேடினா, அந்த காணாமல் போன வெள்ளி காசை தேடினாங்க, ஆனால் இளையகுமாரனை யாரும் தேடலை. அவன் தேவனிடத்திலிருந்து கலகம் பண்ணி, முரட்டாட்டம் பண்ணி, விரோதமாக பேசி செயல்பட்ட ஒரு மனிதனை தேடி தேவன் போகலை. ஆனால் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு என்ன தெரியுமா? வாருங்கள், உங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், உங்களுடைய நினைவுகளை விட்டு, பொல்லாத நினைவுகளை விட்டு திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். யாரை நோக்கி திரும்பணும்? யூதாசு யாரை நோக்கி திரும்பினா? அவன் பிரதான ஆசாரியன். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் பாவம் செய்தேன், இந்தாங்க உங்கள் வெள்ளி காசு, அவரை விட்டுருங்க. முடியாது, அது உன்பாடு, எங்களுக்கு என்ன? பாருங்கள், யார் இடத்துல ஓடி வரணும்? தேவனிடத்தில் ஓடி வரணும். ஐயா,
நான் தப்பு பண்ணிட்டேன், ஜீவிய காலமெல்லாம் நான் உங்களோடே இருந்துக்கிட்டு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களோடே இருந்துக்கிட்டு, கடைசியில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மனுஷனை போல கடைசியில் இந்த நிலைமை எவ்வளோ பரிதாபமான நிலைமை. அவன் தேவனோடையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத போல் காட்டிக்கிட்டான். தேவனை கொல்லணும்னு சொல்லி விரோதமாக இருந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர் அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்களோடையும் அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவன் நம்மளோட தேடி வரான். யூதாஸ் நம்மளோட தேடி வந்துட்டான். ஆண்டவருக்கு க்ளோஸாக இருக்கிறவன் நம்ம கூட வந்துட்டான். ஆண்டவரோடு இருக்கிறவன் நம்ம கூட வந்துட்டான். பாருங்கள், அவன் யார் இடத்துல திரும்பி இருக்கணும்? கர்த்தரிடத்துல திரும்பி இருந்தான்னு சொன்னால் கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை காட்டியிருப்பார். அங்கே நாம் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் அவன் யார் இடத்துல திரும்பினா அவன் பிரதான ஆசாரிகளை நோக்கி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை அவன் நஷ்டப்படுத்திக்கிட்டான். முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய முடிவு மிக பரிதாபம். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய சபையோடு சேர்ந்து ஓடுற மனுஷன் தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருக்கிறவங்களோட இணக்கமாக போக முடியாது. தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறவன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்களோட இணக்கமாக வாழ முடியாது. அவன் மனம் திரும்பணும். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்று. 2 நினைவுகளால் குந்தி நடக்காதே. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். மனம் திரும்பு. யார் இடத்துல? கர்த்தரிடத்துல திரும்பணும். நீ கர்த்தரிடத்துல திரும்பினா கர்த்தர் என்ன செய்வார்? இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவன் மேல் மனதுருகுவார். கர்த்தரிடத்துல வந்தால் கோவப்பட மாட்டார், எரிச்சல் அடைய மாட்டார். சில வேளைகளில் சில வீடுகளில் நம்ம பார்க்குற காரியங்கள், யாராவது விருப்பமில்லாத உறவினர்கள், பிரியமில்லாத உறவினர்கள் வந்தால் அவங்க அதை செய்கைகளை வெளிப்படுத்துவாங்க, வார்த்தைகளில் வெளிப்படுத்துவாங்க, நடக்கைகளில் வெளிப்படுத்துவாங்க, அவங்க வைக்கிற ஆகாரங்களில் வெளிப்படுத்துவாங்க அந்த கசப்பையும் அந்த வெறுப்பையும். ஆனால் கர்த்தரிடத்தில் நீ திரும்பி வருவாய் என்றால் உன்னுடைய பாவமான வழியை விட்டு, தேவனுக்கு விரோதமான பொல்லாத வழியை விட்டு, உன்னுடைய பொல்லாத நினைவுகளை விட்டு நீ தேவனிடத்தில் வரும் பொழுது, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் உன்மேல் மனதுருகுகிறார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதுருகுகிற தேவன். தரலான ஆடுகளை கண்ட பொழுது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல கர்த்தர் அவர்களை கண்ட பொழுது, அவர்கள் தொய்ந்து போனவர்களாய், அவர்கள் வறண்டவர்களாய் காணப்பட்ட பொழுது அவர்கள் மேலே மனதுருகினார். மனதுருகுகிற ஆண்டவர் எரிச்சல் அடைய மாட்டார். இவ்வளோ காலம் எங்கே போனேன், உன் பாவமான வழியில் போனியா, நம்மளை குத்தி பேச மாட்டார், நம்மளை காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்ல மாட்டார். மாறாக மனதுருகுவார். அழாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒருபோதும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல், அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்காகத்தான் தேவன் வந்தார். இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், மனதுருகுகிற தேவன். இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கு நீங்கள் தயங்கி கொண்டிருக்கிறீங்களா? நான் ஆண்டவரிடத்தில், ஐயோ நான் பயங்கரமான பாவத்தில் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட ரொம்ப காலம் தூரமாக போயிட்டேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு, என்னுடைய வழி ரொம்ப மோசம், என்னுடைய நினைவுகள் ரொம்ப மோசம், நித்தமும் பொல்லாது தெரியும். சங்கீதம் 103 வாசிக்கிறோம், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அவன் மண் என்று, நம்ம மண் என்று, நம் பலவீன பாண்டம் என்று அவர் நம்மை நினைவு கூறுகிறார். ஆகவே மனதுருகுகிற தேவன். பாருங்க, 103 சங்கீதத்தில் அவருடைய மனதுருக்கத்தினுடைய ஒரு ஆங்கிள், ஒரு மனதுருக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? 103 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், 103:9, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். எச்சரிப்பார், மனம் திரும்புறதுக்காக கடிந்து கொள்வார். நம்முடைய பாவங்கள் நாள்தோறும் பாவியின் மேலே சினங்கொள்ளுகிற தேவன், கோபத்தை தேவனுக்கு உண்டாக்கும். ஆனால் மனம் திரும்பும் பொழுது, அவரை நோக்கி கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கர்த்தாவே அக்கிரமத்தை கவனித்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? 130ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறுறான், ஐயா என் அக்கிரமம் எவ்வளோ பெருசு, என் அக்கிரமத்தை கவனிச்சா உங்களுக்கு முன்னால் நான் நிற்க முடியுமா? பொசுக்கிறீரே உங்கள் கோபத்தில், ஆனாலும் உம்மிடத்திலே
மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. நமது பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அதனால தான் மீறுதலை மன்னிக்கிறதற்கு தயை பெருக்க தேவன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? மனம் திரும்பும் பொழுது மனதுருகுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு வரலாம், தைரியமாக வரலாம். தேவன் யார், எப்படி இவனை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அந்த இளையகுமாரன் தயங்கி வாரான். ஆனால் தூரத்தில் அவனை கண்ட உடனே தகப்பன் ஓடுறான், கட்டி பிடிக்கிறான், அணைத்து முத்தமிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பிங்கன்னா அவர் மனதுருகுகிற தேவன். பாருங்கள், மனதுருகிறது மாத்திரம் அல்ல, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிற தேவன். மீகா 7:18 தேவனுடைய ஒரு அருமையான குணாதிசயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மீகா 7:18 தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அக்கிரமத்தை பொறுக்கிறாராம், மீறுதலை மன்னிக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். அக்கிரமம் அவரை கோபப்படுத்துது, நம்முடைய அக்கிரமம் அவரை வேதனைப்படுத்துது. தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபாக்கினதான் நம்ம மேலே வரணும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அழிப்பதற்கு பதிலாக அவருடைய இரக்கத்தை நம்மேலே ஊற்றினார். திரும்பவும் அவர் நம்மேலே இறங்குவார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அக்கிரமத்தை பொறுக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? தேவனுக்கு இந்த மீறுதலை வர மாதிரி யாரும் மன்னிக்க முடியாது. எத்தனை தடவை, கோடி தடவை நீ விழுந்தாலும் கூட, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னா, மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார் என்று இங்கே மீகா 7:18 வாசிக்கிறோம். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். சில வேளைகளில் சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சிருன்னு சொன்னால் உடனே மன்னிச்சிருவாரா? மன்னிச்சிருவார். அப்போ எத்தனை தடவைனாலும் தப்பு பண்ணலாமா? திரும்ப அப்போ தப்பு பண்ணிட்டு போய், பிரியமானவர்களே, பண்ணி சாக்கடையில் போய் விழுந்துரும், திரும்ப வராது. ஆனால் ஆட்டுக்குட்டி சாக்கடையில் போய் விழாது. உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானா, தேவனுடைய உண்மையான அன்பை நீ ருசித்திருப்பாயானால், ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படி? பாவம் செய்வதற்கு நம்முடைய இருதயம் வாதிக்கும். பாவத்துக்கு நேராக நம்ம போகிறதுக்கு நம்முடைய இருதயம் நம்மை குத்தும். நம்ம மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் ஒருபோதும் காணப்பட மாட்டோம். ஒருத்தன் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவன் ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு இல்லை. அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. அவன் தேவனுடைய அந்த அன்பை அவன் ருசிக்கலை. அவன் தேவனிடத்தில் உண்மையாக மனம் திரும்பி அந்த தேவனுடைய அன்பை ருசிக்கணும். அப்போ திரும்ப நம்ம பாவம் செய்கிறதுக்காக தேவன் எப்படிப்பட்ட தயை உள்ள தேவன் அல்ல, மன்னிக்கிறதுக்கு. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன். திரும்ப நீ பாவம் செய்யன்னு சொல்லி மன்னிச்சு பாவம் செய்கிறதுக்கு அனுப்புகிற தேவன் அல்ல. மன்னித்து அந்த மன்னிப்பின் அன்பை உணர்ந்து ஆண்டவரை இவ்வளவு பெரிய அன்பா ஆண்டவரே பாருங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறார். ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட நழதம் என்கின்ற தைலத்தை கொண்டு வந்து அப்படியே கால்களில் ஊற்றா, பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால் அந்த தொடைக்கிறா. சீமோன் முகத்தை சுளிக்கிறான், அங்கே இருக்கிற சீசர்கள் முகத்தை சுளிக்கிறாங்க. ஒரு பாவியான ஸ்திரீ. ஆண்டவர் எல்லாருக்கும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான், இவள் என்னை அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆண்டவரை மன்னிப்பின் மேன்மையை நம்ம அனுபவித்திருப்போம் என்றா நம்ம பாவத்துக்கு நேராக போகவே மாட்டோம். அப்படி பாவத்துக்கு நேராக போகும்பொழுது நம்ம பாவத்தை அருவருத்து, இந்த தேவன் எவ்வளவு மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன், இந்த மீறுதலை மன்னிக்கிறதுக்கு ஒப்பான இந்த தேவனை மாதிரி வேற தேவன் யார்? இந்த தேவன் மேலே இந்த தேவனை நான் தூக்கப்படுத்த மாட்டேன், இந்த தேவனை நான் ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன், அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு பாவமான வழிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பாவத்தை விட்டு விலைக்கு ஓடக்கூடிய ஒரு உண்மையான இருதயம், அந்த மீறுதலை மன்னிக்கிற அந்த தேவனுடைய அன்பிலே நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில்
அவருடைய கிருபையை உங்களுக்கு அருள்வாராக. பிரியமானவர்களே, அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன். அவர் அதிகமான கிருபையினால இரக்கங்களால் முடிசூட்டி உங்களை மீண்டும் எடுத்து அதே ஸ்தானத்தில் உங்களை பயன்படுத்துகிற தேவன். உங்களை இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டுவதற்காகவே அவர் மன்னிப்பின் மனதுருக்கின் தேவனாக இருக்க தயப்படுத்த தேவன். அத்தனை தடவையும் வாங்க ஆண்டவரே. சத்துரு சொல்லுவான், ஆண்டுட்டு போனால் மன்னிக்க மாட்டார்னு. இல்லை, அவர் தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். மீறுதலை மன்னிக்கிற இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. கர்த்தர் தாமே இந்த நாளில் அந்த தேவனிடத்தில் வாருங்க. அவர் கொடுக்கிற மன்னிப்பையும் அவர் கொடுக்கிற அந்த இரக்கத்தையும் பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, சந்தோஷம் சமாதானத்தை பெற்று, இந்த பூமியில் ஒரு உற்சாகமான ஒரு ஓட்டம், சந்தோஷமான ஒரு ஓட்டம், ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், தேவனையும் சந்தோஷப்படுத்துகிற, நித்தியத்தில் நித்திய ஜீவனை போய் பெற்றுக்கொள்கிற ஒரு அருமையான ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்களா? ஆண்டவரிடத்தில் வந்து அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்வீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்வீங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் இருந்தாலும் எழும்பி நம்மிடத்தில் வந்து இந்த மன்னிக்கிற தயபெருத்த தேவன், மீறுதலை மன்னிக்கிறதற்கு ஒப்பான உண்மை போல யாரும் இல்லை என்று கண்டுகொள்ள உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் எல்லா குற்றமான பான்மைகளும் மாறட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நமக்கு நல்ல சாட்சியாய் அவர்களை எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கட்டும். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.